அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. காக்கும் கடவுள் விஷ்ணு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த விஷ்ணு கண்ணனாக அவதரித்து தன்னை நம்பினவர்களை எப்படி காத்தான் என்று பார்ப்போமா? கிருஷ்ண என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கிருஷ்ண என்றால் பூமியின் பாரத்தை போக்குபவன். பூமிக்கு எது பாரம்? பெரிய பெரிய கட்டிடங்களா? மக்கள் தொகை ஏறுவதா? இல்லை. அதர்மம் செய்தவர்கள் கூடிக்கொண்டே போகும்போது பூமாதேவியால் தாங்க முடியாது. அந்த பாரத்தை குறைப்பதற்காகத்தான் ஸ்ரீமன் நாராயணன் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்படித்தான் அவர் துவாபர யுகத்தில் கண்ணனாக கிருஷ்ணராக அவதாரம் செய்தார். வசுதேவன் மற்றும் தேவகிக்கு குழந்தையாக ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவு வேளையில் மதுராவில் அவதாரம் செய்தார். சரி, இப்படி நள்ளிரவு வேளையில் அவதரித்தாரே, மாளிகையில அவதரித்தார்? இல்லையே, கம்சனின் அரண்மனையில் இருக்கும் சிறையில் அவதரித்தார். சரி, அதுவும் போகிறது. நம் இல்லங்களில் குழந்தை பிறந்தால் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் அல்லவா? இங்கோ ஸ்ரீமன் நாராயணனே அவதரித்தார். ஆனால் வசுதேவர் தேவகியால் ஒரு இனிப்பு கூட கொடுக்க முடியவில்லையே. கிருஷ்ணர் பிறக்கும் போது 4 கைகளுடன் தான் பிறந்தார். ஆனால் தேவகியின் வேண்டுதலுக்கு இணங்க 4 கைகளை மறைத்துக் கொண்டு 2 கரங்களுடன் ஒரு சாதாரண குழந்தையை போலே இருந்தார். பிறந்த அன்றே வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓ என்று கொட்டும் மழையில் யமுனையை கடந்து அக்கறைக்கு சென்று நந்தகோபன் வீட்டில் விட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்தார். யமுனையின் இக்கரையில் கோகுலத்தில் இருந்தார் அல்லவா? எங்கே வளர்ந்தார்? வெண்ணெய், தயிர், மோர் விற்கும் இடையர் குலத்தில் யசோதை மற்றும் நந்தகோபனுக்கு மகனாக வளர்ந்தார். அங்கும் எத்தனை ஆபத்துக்கள் வந்தது அவருக்கு. சிறு குழந்தை என்று கூட பார்க்காமல் கம்சன் பூதனை முதல் கேசி வரை அசுரர்களை அடுத்து அனுப்பினாள். ஆனால் அந்த அசுரர்களின் கதை என்ன ஆனது என்பது நாம் அறிந்ததே. யாரும் தப்பிக்கவில்லை. இத்தனை அசுரர்களை பெரிய பெரிய போரிலா கொன்றார்? இல்லையே, விளையாட்டாக அழித்தார். இவர்களாவது அசுரர்கள், எதிரிகள். ஆனால் தேவர்களின் தலைவன் தேவேந்திரனே கண்ணனை சிறு குழந்தை என்றுதானே எண்ணினான். ஸ்ரீமன் நாராயணன் என்பதை மறந்தானே. என்ன நடந்தது? இடையர்கள் தேவேந்திரனுக்கு பெரிய யாகம் செய்து நிறைய படையல் படைப்பார்கள். இதெல்லாம் கண்ணன் வரும் வரைதான். அவர் வந்த பிறகு கண்ணன் நம்மை காக்கும் கோவர்தன மலைக்குத்தான் படையல் படைக்க வேண்டும் என்று கூறினார். சிறுவர் பட்டாளமோ கண்ணனின் பக்கம். நந்தகோபனுக்கு ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. அனைவரும் சேர்ந்து கோவர்த்தனம் அடைந்து அங்கு மலைக்கு முன் பல வகை உணவுகள், பழங்கள், காய்கள் என அனைத்தையும் அடுக்கினர். கண்ணன் அகம் கோவர்தனோஸ்மி, நானே கோவர்தனமலை என அவர்கள் படைத்த அனைத்தையும் தானே உண்டார். 7 உலகங்களையும் தன் வயிற்றுக்குள் வைத்து காக்கும் பெருமாளுக்கு இது மிகவும் சாதாரணம். தேவேந்திரனுக்கு வந்ததே கோபம். மேகங்களை அழைத்து கோகுலத்திலும் கோவர்த்தனத்திலும் மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இங்கே இடையர்களுக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. கண்ணன் சொன்னான் என்று கோவர்தனத்திற்கு படையல் படைத்தார்கள். ஆனால் இந்திரனுக்கு கோபம் வந்து விட்டதே. நேரே கண்ணனிடம் சென்று கூறினார்கள். அனைவரையும் அழைத்துக் கொண்டு கோவர்தனம் வந்த கண்ணன் கோவர்தனமே நம்மை காக்கும் என்று சொல்லி தன் இடது கை சுண்டு விரலாலே கோவர்தனத்தை ஒரு குடை போலே பிடித்தார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 நாட்கள் பிடித்தார். அதன் பின் தான் இந்திரனுக்கு புத்தி வந்து கண்ணனின் திருவடிகளில் விழுந்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தார். இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை நம்பினவர்களை கண்ணன் என்றும் கைவிட மாட்டார் என்று. இது போதாதென்று 4முகக் கடவுள் பிரம்மாவும் தன் பங்கிற்கு கண்ணனை சிறு குழந்தை என்று நினைத்தார். தன்னை படைத்தவர் என்பதை மறந்தார். தினமும் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போவது கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல். பிரம்மனும் கர்வத்தினால் ஓர் நாள் கண்ணன் தன் தோழர்களோடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கண்ணனை தவிர மற்ற சிறுவர்கள், மாடுகள், கன்றுகள், பாத்திரங்கள் என அனைத்தையும் கடத்தி சென்று தன் உலகத்தில் வைத்தார். 1 வருடத்திற்கு கண்ணனே அனைத்து தோழர்கள், மாடுகள், கன்றுகள், அவர்கள் கொண்டு வந்த பாத்திரங்கள் என அனைத்துமாய் உருவெடுத்தார். பிரம்மனுக்கோ ஆச்சரியம். இந்த குழந்தைகளை தேடிக்கொண்டு யாரும் வரவில்லையே என்று. கீழே குனிந்து பார்த்தால் இங்கு அவருடன் இருக்கும் அனைவரும் கீழே கண்ணனுடனும் இருந்தனர். பின் தன் தவறை உணர்ந்து கொண்டு அனைவரையும் திருப்பி அனுப்பினார். கண்ணனிடம் மன்னிப்பும் வேண்டினார். இதெல்லாம் முடிந்த பிறகு கம்சன் கிருஷ்ணரை அழிக்க ஒரு வில் யாகம் நடத்தினார். அதில் கலந்து கொண்ட கண்ணன் மற்றும் பலராமன் முதலில் குவலையாபீடம் என்ற கம்சனின் பட்டத்து யானையை கொன்றனர்.
பின் முஷ்டிக சாணூரர்கள் என்ற மாபெரும் மல்லர்களை கொன்றனர். பின் கம்சனின் அரண்மனையில் அவனின் ராஜ்யசபையில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கம்சனை வதம் செய்தார் கண்ணன். இதெல்லாம் செய்வதற்கு கண்ணன் பல மணி நேரம் எடுத்துக்கொண்டாரா? இல்லையே, கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் முடித்தார். ஒரு ஹீரோ என்றால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போமோ அப்படியெல்லாம் தான் கண்ணன் இருந்தார். மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்கள், சிறு குழந்தைக்கேற்ற விளையாட்டுத்தனம், சிறு சிறு குறும்புகள் என்று நம் மனதை கவரும் அவரை நம் வீட்டு குழந்தை போலவே தானே பாவிக்கிறோம். இதுவரை அவரின் வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் என்ற பேச்சிற்கு இடமே இல்லை. கம்சனை வதம் செய்த பின் தான் வசுதேவர் அவரை சாந்தீபனி முனிவரிடம் படிக்க அனுப்பினார். 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தார். அதன் பின் மதுராவில் ஜராசந்தன், அதாவது கம்சனின் மாமனாரின் தொல்லைகள் அதிகமாக ஒரே இரவில் துவாரகா என்னும் நகரத்தை கடலுக்கு நடுவில் நிர்மாணம் செய்து மதுரா நகர வாசிகளை குடியேற்றினார். பின் தன் அத்தையான குந்தி மற்றும் பஞ்ச பாண்டவர்களை காப்பதற்காக அவர்கள் எந்த உதவி எந்த நேரத்தில் கோரினாலும் அதை செய்வதற்கு தயாராக அவர்களுடனே இருந்தார். தன் மனைவி மக்களை கூட பார்க்கவில்லை. திருதராஷ்டிரனின் சபையில் அனைவர் முன்னிலையிலும் திரௌபதியை இழுத்து கொண்டு வந்த துச்சாசனன் அவளின் துகிலை உரித்த போது திரௌபதி கண்ணனை சரணடைந்தாள். ஆபத்தில் இருந்த திரௌபதியை காக்க கண்ணன் புடவை சுரந்தார். அவள் சரணடைந்தாள் என்பதற்காக பாண்டவர்களை காக்க கண்ணன் என்னவெல்லாம் செய்தான். பாண்டவர்களின் தூதுவனாக ஹஸ்தினாபுரம் சென்றான். மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக அர்ஜுனனின் தேருக்கு சாரதியாக முன் நின்று அனைத்து அம்புகளையும் தன்மேனியில் ஏற்றுக்கொண்டார். இன்றும் அந்த அம்புகளின் தழும்புகளோட திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதியாக நமக்கு சேவை சாதிக்கிறார். குழம்பி போயிருந்த அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக ஒரு குருவாக இருந்து பகவத்கீதை என்னும் உபதேசத்தை நல்கினான். அர்ஜுனனின் குழப்பத்தை போக்கினார். இன்றும் பகவத்கீதை கொண்டு நம் அனைவரின் கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் கண்ணன். அது மட்டுமா, பஞ்ச பாண்டவர்களை காப்பதற்காக பெரும் வீரர்களான பீஷ்மர், துரோணர், கிருப்பர் என அனைவரையும் கொன்றார். இது மட்டுமா, பஞ்ச பாண்டவர்களை காக்க வேண்டும், அவர்கள் போரில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அமாவாசை திதியவே மாற்றி அமைத்தாரே கண்ணன். இவ்வளவு பெரிய மகாபாரத போர் நடந்ததே, கண்ணன் ஆயுதம் எடுத்தாரா? இல்லை, கண்ணன் அர்ஜுனனின் தேரோட்டியாகத்தான் போரின் இறுதி வரை இருந்தார். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து அதன்படி இருக்கவும் செய்தாரே. இப்படி அவர் செய்ததை கூறிக்கொண்டே போகலாம். இத்தனை சரித்திரங்கள் பார்த்தோம் அல்லவா? இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? கண்ணன் நம்பினவர்களை என்றுமே கைவிட மாட்டார் என்பதுதான். தன்னை நம்பின இடையர்களாக இருக்கட்டும், மாடு கன்றுகளாக இருக்கட்டும், பஞ்ச பாண்டவர்களாகட்டும், திரௌபதி ஆகட்டும், அனைவரையும் நிச்சயம் முன் நின்று காத்தார் கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை நாம் சரணடைந்தால் நம்மையும் அவர் முன்னின்று காப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை சுருக்கமாக காக்கும் கடவுள் கண்ணபிரான் என்று சொல்லலாமே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.